கேரளாவில் காதலனுக்கு ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பெண்ணுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் பாரசாலை மூரியன் கரையை சேர்ந்தவர் ஜெயராஜன். இவருடைய மகன் ஷாரன் ராஜ் பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கும் களியக்காவிலை அருகே இருக்கக்கூடிய ராமவர்மன் சிறையை சேர்ந்த கிரீஷ்மா அப்படிங்கிறவருக்கும் காதல் இருந்து வந்திருக்கு. கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 14 கிரீஷ்மா வீட்டிற்கு தன்னுடைய நண்பரோட ஷாரன் ராஜ் போயிருக்காரு. நண்பர் வெளியே நின்றுட்டு இருக்கப்போ ஷாரன் மட்டும் காதலியோட வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்த ஷாரன் நண்பரோட சேர்ந்து வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. அப்போ கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. காதலி கிரீஷ்மா வீட்டுல கஷாயம் மற்றும் குளிர்பானம் குடித்ததாகவும் அதுல இருந்துதான் வயிறு வலிக்க தொடங்கினதாகவும் அவர் மருத்துவர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து ஷாரனுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 25 அவர் உயிரிழந்தார். மருத்துவமனையில ஷாரன் ராஜ்க்கு எடுத்த ரத்த மாதிரிகள்ல அவருடைய ரத்தத்துல விஷம் கலந்திருந்தது தெரிய வந்தது. அது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கிரீஷ்மாவை கைது பண்ணினாங்க. அவரும் கிருமிநாசினி குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாங்க. ஆனா அவரை போலீசார் காப்பாற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில தான் கிரீஷ்மாவுக்கு வேறு ஒருவரோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால ஷாரன் ராஜ் அந்த திருமணத்தை நிறுத்த அவரோட ஊர் சுற்றிய போட்டோக்கள் வீடியோக்களை புது மாப்பிள்ளை கிட்ட காட்டிடுவாரோங்கிற அச்சத்துல திட்டமிட்டு அவரை கொலை செஞ்சதா வாக்குமூலத்துல தெரிவிச்சாங்க. இதையடுத்து கிரீஷ்மா வீட்டுல இருந்த விஷ பாட்டில போலீசார் கைப்பற்றினாங்க. கிரீஷ்மா, தாய் சிந்து, மாமா நிர்மல் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்குல கேரள மாநிலம் நெய்யாற்றின்கரை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்த காதலனை கொலை செஞ்ச வழக்குல காதலி கிரீஷ்மா குற்றவாளின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. குற்ற சம்பவத்துக்கான ஆதாரங்களை அழிச்சதா இளம்பெண்ணுடைய தாய்மாமா நிர்மல் குமாரனும் குற்றவாளின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. போதிய ஆதாரங்கள் இல்லாததால கிருஷ்ணாவுடைய தாயார் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல குற்றவாளியுடைய தரப்புல வாதம் கேட்ட பின்பு தண்டனை தீர்ப்புக்கான விவரம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஷாரன் ராஜ கொலை செய்த காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவருடைய தாய்மாமா நிர்மலுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு.